ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் வடிவேலு விஜய பத்தி முதல் முறையா ஒரு விஷயத்த வாய் திறந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். வடிவேலு 80s டைமிங்ல இருந்து சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காமெடியனா அவரு நின்னு இருக்காரு. காமெடியனா தாண்டி ஹீரோவாவும் படங்கள் பண்ணிட்டாரு. சோ இப்ப இருக்கக்கூடிய எல்லா காமெடியனும் ஒரு படத்துக்கு மேல ஹீரோவா மாறிடுறாங்க. சோ என்னதான் ஹீரோவா மாறினாலும் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அப்ப இருந்த செந்தில் கவுண்டமணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேலு தான். வடிவேல் பத்தி நடிகர் கார்த்திக் கூட ரொம்பவே புகழ்ந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வடிவேல் சார் பண்ண படங்கள்ல அவர் கொடுக்கக்கூடிய காமெடி ரியாக்ஷன்ஸ் அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான மீம்ஸ் எல்லாத்தையும் நாம போடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நடிப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இருக்க முடியாது. இன்னும் எத்தனை காமெடியன்ஸ் வந்தாலும் வடிவேலுக்கு ஈக்குவலா ஆக முடியாதுன்னு சொல்லிதான் ஒவ்வொரு நடிகர்களுமே சொல்லியிருப்பாங்க. எப்போ வடிவேல் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ள கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அவருக்கு பிடிச்சது 7.5 அப்படின்னே சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட நடுவுல கொஞ்சம் வருஷம் காணாமலே போயிட்டாரு. வடிவேல்னு ஒரு நடிகர் இருந்தாரே, அவர் எங்கப்பா அப்படின்னு தேடுற அளவுக்கு காணாம போயிட்டாரு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கள் பண்றது, பிரச்சாரம்ன்ற பேர்ல ஓவர் பேச்சு பேசி அதுக்கப்புறம் காணாம போயிடுறது, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே சிக்கினாரு வடிவேல். என்னதான் அவர் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல சிக்கி கெட்ட பேர் வாங்கி கொஞ்ச நாள் சினிமா விட்டு விலகி இருந்தாலும் திறமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அவர்கிட்ட, அது நிறையவே இருக்கு. சோ திறமை, அதிர்ஷ்டம் இது ரெண்டுமே சேர்ந்துதான் அவரோட வாழ்க்கையில அவருக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வர்றதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே வடிவேல்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வடிவேல்னா பிடிக்கும். சோ எப்போ வடிவேலு கேப்டனோட இறுதி சடங்குக்கு வராம போனாரோ, அவரோட முகத்தை கடைசியா ஒரு டைம் கூட பார்க்காம போனாரோ, அதுல இருந்து மக்கள் எல்லாருக்குமே வடிவேல் மேல செம்ம கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பாரா? எத்தனை படத்துல கேப்டன் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. கேப்டன் கண்டிப்பா நார்மலாவே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவர் கூட நடிக்கிறவங்கள அவர் சும்மாவா விட்டுருவாரு? வடிவேலோட இந்த உயரத்திற்கு கேப்டனும் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வடிவேல் மேல கோபமா இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவேலு செய்யறாரு? அவர் இன்னமும் திமுகவுக்கு தான் சொம்பு தூக்குறாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ கொஞ்சம் இடைவெளி விட்டதுக்கு அப்புறமா வடிவேலு மறுபடியும் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சாரு. மாமன்னன் அப்படிங்கிற அந்த படத்து மூலமா சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இதுவரைக்கும் காமெடியனா ஒரு நல்ல ஹீரோவா பாத்துக்கிட்டு இருந்த வடிவேலுவை நாம முதல் முறையா மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல ஒரு கதாபாத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அது அந்த படம் தான். இவரால இப்படியும் நடிக்க முடியுமான்னு இருந்தது. அந்த அளவுக்கு அந்த படத்துல அவர் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா ஒரு சில படங்கள் திரும்பவும் காமெடி ஜானர்லயே கொடுத்தாரு. அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படம் போச்சு, பட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப திரும்பவும் அரசியலுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருந்தாங்க. திடீர்னு நடுவுல தாவேகா அப்படின்னு ஒண்ணு வந்தது. சோ வந்தது அப்புறமா அதிமுக காணாமலே போயிடுச்சு. சோ இப்ப போட்டி திமுக தாவேகான் தான் இருந்தது. இத பார்த்த வடிவேலு இனி நம்ம திமுகவிலே ஐக்கியம் ஆயிடலாம், அங்க போயிட்டா நம்மளோட லைஃபே செட்டில், படமே நடிக்கலனாலும் பரவாயில்ல, இன்னும் பல தலைமுறைக்கு நம்ம உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆள போறது திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்லியிருக்காரு. சோ அது சொன்னது மட்டும் கிடையாது, விஜய்க்கு ஒரு அட்வைஸும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, தம்பி அரசியல் அப்படிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சினிமா படம்லாம் இல்லப்பா. ஆவுனா பொசுக்கு பொசுக்குன்னு திமுக தீய சக்தி, திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு துளி அளவு கூட ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவை அழிக்கணும்னு நினைச்சு கிளம்புனவங்களாம் இன்னைக்கு இருக்கிற தடையமே தெரியாம காணாம போயிருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. சோ நீ அந்த லிஸ்ட்ல வராத, உன்னை நீ காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. இப்போ திரும்பவும் வடிவேலு திமுகவுல போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு. ஏற்கனவே கேப்டன் எதிர்த்து பேசினாரு, ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினாரு, நிறைய விஷயம் நடந்தது அரசியல்ல. அப்பெல்லாம் காணாம போயிட்டு இப்ப திரும்பவும் அவர் முளைக்க ஆரம்பிச்சுட்டாரு திமுகவுல அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால வடிவேல் மேல காமெடியனா மக்களுக்கு இருந்த அந்த மரியாதை, அந்த அன்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவரும் அரசியலுக்குள்ள முழுசா வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி. மேபி ஒரு சீட்டுக்காக கூட அவர் இப்படி எல்லாம் பேசலான்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வடிவேலு முழு நேர திமுக அரசியல்வாதியா மாறிடுவாரா அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட தான் தேமுதிக இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க. அது வந்து ரீசெண்டா தான் உறுதியாச்சு. தேமுதிக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடது. சோ வடிவேலுக்கும் தேமுதிகவுக்கும் வந்து ஒத்தே வராது. ஆனாலும் விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா ஒருபோதும் யாரையும் வந்துட்டு எதிரியா நினைச்சதே கிடையாது, யாரையும் அவர் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சது கிடையாது. சோ அப்பாவை பழி வாங்கணும், அப்பாவை எதிரியா நினைச்சவங்களை கூட நாங்க நண்பனா தான் பார்ப்போம். அதனால வடிவேலு மேல எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. அவர் அவரோட வேலையை பார்க்கட்டும், நாங்க எங்களோட வேலையை பார்க்கிறோம், இதுக்குள்ளவே இருந்து ஒன்னா இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் எங்க போய் எப்படி முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வடிவேலு விஜய்க்கு கொடுத்த அட்வைஸ் சரியா தப்பா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.